எவ்வளவு நேரம்னா வெயிட் பண்ணுவோம், காத்துட்டு பார்த்துட்டு போவோம். இங்க 15 வருஷமா நாங்க எல்லா மகாதீபத்துக்கு வந்துட்டு இருக்கோம். இங்க கடவுளோட அருள் இருந்தா மட்டும் தான் தரிசனம் பண்ண முடியும். தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி திருவண்ணாமலையின் கோயிலை சுற்றி காணப்படக்கூடிய அந்த மாடை வீதியில் தான் தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்றேன். சுமார் 7500 பக்தர்கள் மகா தீபத்தை காண்பதற்காக கோவிலின் உட்புறத்தில் இருக்கக்கூடிய கொடிமரம் மற்றும் தீபம் ஏற்றும் மண்டபம் உட்பட 7 இடங்களில் அமர்ந்து மகா தீபத்தை காண்பதற்கான அனுமதி அளித்துள்ளார்கள். இந்த 7500 பேரை ஆன்லைன் மூலமாக இவர்கள் பதிவு செய்துள்ளனர். அந்த முதல் 7500 நபர்களுக்கு மட்டுமே அவர்களுக்கு திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோயில் நிர்வாகமும் இணைந்து ஒரு 7500 பக்தர்களுக்கு மட்டுமே மகா தீபத்தை காண்பதற்கான பாஸ் கொடுத்துள்ளார்கள். அந்த பாஸின் அடிப்படையில் இவர்கள் காலை 11 மணிக்கு மாட வீதிகளில் அமர்ந்து சுமார் 4 மணி நேரத்துக்கு மேலாக இவர்கள் காத்து கொண்டுள்ளனர். இந்த 4 மணி நேரத்துக்கு பின்பு தற்பொழுது காவல்துறையினர் இவர்கள் வைத்துள்ள பாஸ் அரசால் கொடுக்கப்பட்டுள்ளதனா, போலி பாஸ் எதுவும் வைத்துள்ளார்களா என்று முழுமையான விசாரணைக்கு பின்பே தற்பொழுது இவர்கள் அனுமதி அளித்துள்ளார்கள். மேலும் கடந்த காலங்களில் மலை மீறி சென்று இந்த மகா தீபத்தை காண்பதற்கு 2500 பக்தர்களுக்கு தமிழக அரசு அனுமதி அளித்தது. ஆனால் அண்மையில் பெய்த பெஞ்சல் புயல் காரணமாக இந்த மலையில் பல இடங்களில் மண்ணரிப்பு ஏற்பட்டும் பாறைகள் விழுந்தும் பல விபத்துகள் ஏற்பட்டுள்ளது. எனவே பக்தர்களின் பாதுகாப்பை நம்மால் உறுதி செய்ய முடியாது. எனவே அவர்கள் மலையில் செல்ல அனுமதியை அளிக்க வேண்டாம் என்பதை அடுத்து தற்பொழுது கோயிலின் உட்புறத்தில் சென்று மட்டும் இவர்களை தரிசனம் செய்வதற்கு 7500 பக்தர்களுக்கு அனுமதி அளித்துள்ளார்கள். தற்பொழுது ஒரு பக்தர் நம்மிடம் இருக்கிறார், அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப எங்க போறீங்க? எத்தனை மணி நேரம் வெயிட் பண்றது இல்ல, எவ்வளவு நேரம்னா வெயிட் பண்ணுவோம், காத்துட்டு பார்த்துட்டு போவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்? இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் சார், நிறைய டைம் வந்திருக்கேன் சார். எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப என்ன சொல்லி உங்களை உள்ள அனுப்புறாங்க சார்? ரீசனபிளா போயிட்டு இருக்கு சார், பாஸ் வாய்ஸா போயிட்டு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். இங்க 15 வருஷமா நாங்க எல்லா மகாதீபத்துக்கு வந்துட்டு இருக்கோம். இங்க கடவுளோட அருள் இருந்தா மட்டும் தான் தரிசனம் பண்ண முடியும். அண்ணாமலைக்கு அரோகரா. தமிழக செயல்பாடு எப்படின்னா இருக்கு? இல்ல ரொம்ப நல்ல ஏற்பாடு நல்லா இருக்குது. போலீஸ் நல்லா ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா நல்லா ஒரு வழி வச்சிருக்காங்க. அந்த ரோடு எல்லாம் நல்லா எங்க அமைச்சர் நல்லா பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த ரோடு எல்லாம் ரொம்ப அருமையா அமைச்சு கொடுத்திருக்காரு. இந்த தீபம் ரொம்ப வெற்றிகரமா அமைஞ்சிருக்குன்னு நாங்க தமிழக மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, இவர்கள் 4 மணி நேரம் மட்டுமல்ல 40 மணி நேரம் கூட இவர்கள் அண்ணாமலைக்காக காத்திருப்பதாக தான் கூறுகின்றார்கள்.